ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நேற்று நம்ம 18 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். ஸோ இது இன்னைக்கு Jan 19 and 20 கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம பிளேலிஸ்ட் செப்பரேட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சார் நேற்று நான் அதை பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ இது போக 2024 ஓகேவா, 2024 இருக்கு இல்லையா, இந்த 2024ஓட கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா, 2024ஓட கரண்ட் அஃபேர்ஸை நான் ஸோ ஒரு நிமிஷம். ஸோ 2024ஓட கரண்ட் அஃபேர்ஸை நான் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ 2024 எல்லா கரண்ட் அஃபேர்ஸோட வீடியோஸ் அதில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ மந்த் வைஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான நோட்ஸ் நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் இது பண்ணிடுறேன். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா கேபினெட். கேபினெட்னா அதாவது நமக்கு உங்களை பிஎம் இருப்பாரு. ஸோ அவங்களோட மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அவங்க Jan 16 ரொம்ப முக்கியம். Jan 16 இந்த Jan 16 அப்போ என்ன அப்ரூவ் பண்ணியிருக்காங்க? என்ன அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா தெரியும்ல. ஸோ எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீஹரிகோட்டால அந்த ஸ்பேஸ், அதாவது சேட்டலைட்ஸ்லாம் அனுப்புவாங்க இல்லையா. ஸோ அங்க தேர்டு லான்ச் பேட், அதாவது 2 லான்ச் பேட் ஆல்ரெடி இருக்கு. ஸோ 3வது ஒரு லான்ச் பேடை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் கேபினெட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தேர்டு லான்ச் பேட், அதாவது ஏவுகணை அனுப்புறது. ஸோ ஆல்ரெடி 2 இருக்கு. ஸோ 3வது லான்ச் போர்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறத அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3984 crores அலாட் பண்ணியிருக்காங்க டோட்டல் ஃபண்ட் ரெக்யர்மெண்ட். ஸோ அதை அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ்ரோ என்ன ஸ்பேஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் அட் ஸ்ரீஹரிகோட்டா. இது ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. ஸோ இதுதான் நமக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ். ஸோ அது போக டிபார்ட்மெண்ட் ஆஃப் DPIIT அப்படின்னா என்னன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்டர்னல் ட்ரேட், அதாவது இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்டர்னல் ட்ரேட் டிபார்ட்மெண்ட் கொல்கட்டால இருக்க ITC கம்பெனி கூட சேர்ந்து எக்கோ சிஸ்டம், அதாவது ஈகோ சிஸ்டம் இருக்கும் பாத்தீங்களா, ஈகோ சிஸ்டம் என்ஹான்ஸ் பண்ற மாதிரி ஸ்டார்ட் அப்புக்கு என்ஹான்ஸ் பண்றாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் கொல்கட்டா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. யாரு கூட? ITC கூட. அது எந்த ITC கூட கொல்கட்டால இது பண்றாங்க. ஸோ அவங்க என்ஹான்சிங் எக்கோ சிஸ்டம், ஓகே, எக்கோ சிஸ்டம் ஸ்டார்ட் அப்ஸ் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் இது. ஸோ அதுக்கடுத்து சென்டர் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், ஓகேவா. ஸோ டெலிகம்யூனிகேஷன் C.னா என்னன்னா சென்டர் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். ஸோ அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் கீழே வருவாங்க இவங்க. IIT பாம்பே கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ IIT பாம்பே கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் படி என்னன்னா, ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்டிக்கல் டிரான்ஸ் ரிசீவர் சிப்செட், ஓகேவா, ஆப்டிக்கல் டிரான்ஸ் ரிசீவர் சிப்செட் டெவலப் பண்ணணும். எதுக்கு? 6G பேண்டுக்கு, ஓகேவா. 6G பேண்டுக்கு ஆப்டிக்கல் டிரான்ஸ் ரிசீவர் சிப்செட் இது பண்ணணும். இதுக்காண்டி சென்டர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் IIT பாம்பே கூட சைன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது இது இந்தியாவோட சிஸ்ட் அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி. இந்தியால சிஸ்ட் அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி எங்க இது பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால். ஸோ மொத்தம் 6 அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி இருக்கு. ஸோ இதுல 6வது வெஸ்ட் பெங்கால்ல நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணா அப்படின்னு கேட்டாங்கன்னா சத்யேந்திரநாத் போஸ் சென்டர் ஃபார் பேசிக் சயின்சஸ், ஓகேவா. இது ஒரு இன்ஸ்டியூட், ஓகேவா. இது ஒரு இன்ஸ்டியூட். இவங்க அட்டானமஸ் இன்ஸ்டியூட், ஓகேவா. ஸோ இவங்க சத்யேந்திரநாத் போஸ் சென்டர் ஃபார் பேசிக் சயின்சஸ் இந்த இன்ஸ்டியூட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது இந்தியால சிஸ்ட், ஓகே, ரொம்ப முக்கியம். இந்தியால சிஸ்ட், ஈஸ்டர்ன் இந்தியால ஃபர்ஸ்ட், ஓகேவா. ஈஸ்டர்ன் இந்தியால ஃபர்ஸ்ட் இந்த அப்சர்வேட்டரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்சர்வேட்டரி ஆனது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்பஞ்ச்காட் ஹில்ஸ், ஓகேவா. கர்பஞ்ச்காட் ஹில்ஸ் மறக்க கூடாது. கர்பஞ்ச்காட் ஹில் எந்த பூரிலா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். ஸோ வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. ஸோ இதான் ஈஸ்டர்ன் இந்தியால ஃபர்ஸ்ட், ஓவரால் இந்தியால 6th பிளேஸ்ல இருக்கு, ஓகே. 6th அப்சர்வேட்டரி அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், ஓகேவா. அதே மாதிரி கவர்மெண்ட் ரொம்ப முக்கியமான இது கவர்மெண்ட் லான்ச்சஸ், ஓகே. கவர்மெண்ட் ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பேர் என்னன்னா பாரத் ரன்பூமி தர்ஷன் ஆப். பாரத் ரன்பூமி தர்ஷன் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் அப்ளிகேஷன் மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். ஸோ ராஜ்நாத் சிங் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ராஜ்நாத் சிங் யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், ஓகே, டிஃபென்ஸ் அமைச்சர் தான் ராஜ்நாத் சிங். இவர் தான் அந்த பாரத் ரன்பூமி தர்ஷன் ஆப் அப்படிங்கறத இது பண்ணியிருக்காங்க. எதுக்கு இந்த ஆப் அப்படின்னா
ஃபெசிலிட்டேட் டூரிசம் டு பேட்டில் சைட்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது டூரிசம் நம்ம போவோம் இல்லையா, டூர் போறது வந்து அதாவது பேட்டில் சைட்ஸ், அதாவது பார்டர்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அங்கேயும் நீங்க டூருக்கு வரலாம், அங்கேயும் நீங்க உங்களோட பிக்னிக் ஸ்பாட்டா டூரிஸ்ட் ஸ்பாட்டா வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான இந்த ஆப் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ல வந்து அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க அவங்களோட டூரிசம் வந்து நீங்க அங்கேயும் அவங்க ஃபைட் பண்ற இடத்தையும் நீங்க வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டா வந்து நேரலாம் வந்து விசிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கொண்டு வந்த ஆப் தான் பாரத் ரன்பூமி தர்ஷன் ஆப். யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ராஜ்நாத் சிங் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து வந்து இந்தியன் நேவி. ஓகேவா. ஜாயின் 8 இந்தியோ ஸ்பெசிபிக் நேஷனலிசம் எக்ஸசைஸ். அதாவது இந்தியன் நேவி வந்து நேஷனலிசம் லா பர்சியூ அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ இது வந்து நேவிங்கிறது வந்து ஸோ அந்த கடல்ல ஓகேவா, கடல்ல அவங்க பண்ற ஒரு எக்ஸசைஸ். ஸோ இதனால வந்து அந்த செக்யூரிட்டி வந்து அதிகமாகும். ஓகே, மெரைன் டைம் செக்யூரிட்டி வந்து அதிகமாகுங்கிற காரணத்தினால ஸோ இவங்க வந்து இது பண்றாங்க. ஓகேவா. ஸோ இந்தியா வந்து அதே மாதிரி பிஎஃப்சி, அதாவது பஞ்சாப் பினான்ஸ் கார்பரேஷன். ஓகே, பஞ்சாப் பினான்ஸ் கார்பரேஷன் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஸோ 120 என் லோன் வந்து நமக்கு வந்து சாங்ஷன் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி ஜப்பான் பேங்க் வந்து இது பண்ணிருக்காங்க. ஸோ நியூஸ் பார்ப்போம். பவர் பினான்ஸ் கார்பரேஷன் அண்டர் பவர் அக்ரிமெண்ட் ஆஃப் 120 என். ஸோ ஓகே, 120 என்ங்கிறத வந்து எங்க இருந்து வாங்குறாங்கன்னா ஜப்பான் பேங்க்ல இருந்து வாங்குறாங்க. ஓகேவா. ஜப்பான் பேங்க் வந்து அக்ரிமெண்ட் ஃபார் ப்ரொவைடிங் லோன் ஃபார் இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராசஸ். அதாவது இந்தியால இருக்க ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து நாங்க வந்து இவ்வளவு லோன் தரோம் அப்படிங்கறத வந்து அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த அக்ரிமெண்டோட ஒர்த் பாத்தீங்கன்னா 120 என். ஸோ இது வந்து ஜாப்பனீஸ் கரன்சில 120 என். ஸோ இந்தியன் கரன்சில பாத்தீங்கன்னா 6,600 crores வந்து அவங்க வந்து இந்த இந்தியாவோட ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து நாங்க வந்து அக்ரிமெண்ட்ல வந்து லோனுக்கு வந்து ப்ரொவைட் பண்றோம் அப்படிங்கறத வந்து ஜப்பான் பேங்க் வந்து அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று பார்த்த அதே நியூஸ் தான், இந்தியாவோட எக்கனாமி வந்து 6.7% வந்து இன்க்ரீஸ் ஆகும் அடுத்த பினான்சியல் இயர்ஸ்ல அப்படின்ட்டு வேர்ல்டு பேங்க் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஸோ இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா 900 மெகாவாட் அப்பர் கர்னில் ஹைட்ரோ பவர் நேபாள்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. ஸோ யாரு ஐஆர்இடிஏ, நேபாள் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி, ஜிஎம்ஆர், எஸ்ஜே இவங்க எல்லாரும் சேர்ந்து 900 மெகாவாட் அப்பர் கார்னில் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்து நேபாள்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து அதிகபட்சமா இதுல உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டியோட பவர் என்னன்னா 900 மெகாவாட் பவர் ப்ராஜெக்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கடுத்து பிபிசிஎல் சைன் லோன் அக்ரிமெண்ட் வித் எஸ்பிஐ. ஸோ ஓகே, எஸ்பிஐ நமக்கு தெரியும் பேங்க். ஸோ பிபிசிஎல்னா என்னன்னா பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இவங்க வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடியூசிங் கம்பெனி. ஓகேவா, ரொம்ப முக்கியம், செகண்ட் லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடியூசிங் கம்பெனி. ஸோ ஓகேவா, இவங்க வந்து எஸ்பிஐ கூட வந்து ஒரு லோன் அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஓகேவா, ஒரு லோன் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த லோனோட ஒர்த் பாத்தீங்கன்னா 31,802 crores. ஓகேவா, அவங்க வந்து அந்த எஸ்பிஐ பேங்க் கூட வந்து ஒரு லோன் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அது வந்து 31.802 crores. ஓகேவா, இது எதுக்கு இந்த இவ்வளவு லோன் அக்ரிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ இருக்கிறது வந்து 7.8 மில்லியன் டன்ஸ் இவங்களோட ப்ரொடக்ஷன். ஓகேவா, 7.8 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம். ஒரு ஆனத்துக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 7.8 மில்லியன் டன்ஸ் பண்ணாங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, எக்ஸ்பேண்ட் எதுக்கு எவ்வளவு பண்ணணும், 11 மில்லியன் டன்ஸா வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பாரத் பெட்ரோலியம் வந்து எஸ்பிஐ கிட்ட வந்து லோன் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜனவரி 18 அன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நியூஸ். அடுத்து இது வந்து லாஸ்ட் நியூஸ். ஸோ சைனா சக்சஸ்ஃபுல்லி லான்ச் பாகிஸ்தானி சேட்டலைட் ப்ரெக்ஸ் E01. ஓகே, சைனா வந்து ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அது பேர் வந்து பாகிஸ்தானி சேட்டலைட்னு சொல்றாங்க. ஸோ அதோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா PRSC E01 அப்படிங்கறத வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து ஸ்பேஸ்ல லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ சக்சஸா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கான நியூஸஸ் வந்து இதுதான். ஸோ இதோட PDF வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருக்கும். ஸோ நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அன்டில் தென் தேங்க்யூ.